ஹாய்ங்க. இன்னைக்கு கேரட் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 1/4 கிலோ கேரட் வாங்கி துருவி எடுத்து வச்சுக்குங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி அதில் 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து தனியாக தட்டில் போட்டுருங்க. அதே எண்ணெயிலேயே 4 வரமிளகாய் சேர்த்தி அதையும் பொன்னிறமாக செவந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதே வாணலியில் இன்னொரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. இதுலேயே நீங்கள் துருவின கேரட்டை சேர்த்து வதக்கிட்டு 3 ஸ்பூன் தேங்காய் பூ போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. உப்பு சேர்த்தி புளி தேவையான அளவு போட்டு நைஸாக அரைச்சிக்குங்க. இப்போது ஒரு சின்ன வாணலி வச்சு அதில் வந்து நீங்கள் சட்னிக்கு கடுகு தாளித்து கொட்டிக்கிங்க. கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாமே தாளித்து கொட்டிக்கிங்க. இது தோசை, இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை